அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடம், கேரளத்தில் வந்து இடதுசாரி முன்னணி ஆளக்கூடிய இடம், எல்லா இடத்துலையும் அவங்க ஓரளவுக்கு ஊடுருவ முடிஞ்சிருக்கு. முதல்ல கேரளாவில் ஒரு எம்பி சீட் அவங்க வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க 100க்கு சுழி வெறும் முட்டை போட்டது இங்கே தான். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு அவங்க யோசிக்கிறாங்க. திமுக கட்சி இருக்குது, ஒரு கூட்டணி இருக்குது, திமுக ஆட்சி நடக்குது, இது ஒரு பக்கம். இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இந்துத்துவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் பெரியாரிடமிருந்து பயிற்சி எடுத்தவர்கள், பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள். அவர் இவ்வளவு ஆண்டுகள், இத்தனை 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சுற்றுச்சுழன்று செய்த பணி. எனவே பெரியாரை, அவருடைய புகழ் தோற்றத்தை உடைக்கணும், பெரியாரியத்தினுடைய பிடிப்பை உடைக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இதை அவங்க ராஜாவை விட்டு பண்ணி பார்த்தாங்க, அண்ணாமலையை விட்டு பண்ணி பார்த்தாங்க, எல் கணேசனை விட்டு பண்ணி பார்த்தாங்க, யார் என்னத்தை பண்ணாலும் இலகணேசனை விட்டு பண்ணி பார்த்தாங்க. எது பண்ணாலும் மோடி எத்தனை முறை வந்தாருங்க, எத்தனை முறை ரோட் ஷோலாம் நடத்தினார், எதுவுமே நடக்கலை. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இவ்வளவு காலம் பெரியாரை பற்றி பிரமாதமாக பேசிட்டு இருக்கிற ஒரு இளைஞர் இப்படி ஒருத்தர் கிடைச்சாருன்னா இதை உடைக்கலாம். எனவே இவரை அதுக்கு இவருக்கு என்ன, அவங்களுக்கு இது ஒரு புதுசா இருக்கே, ஒரு கட்சியை போய் கபலீகரம் செய்யறது, அதை